அன்பர்களே, இன்று துறையூர் பெருமாள் மலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ளது பெருமாள் மலை. தென் திருப்பதி என மக்கள் போற்றும் இங்கே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அருளாட்சி செய்கிறார். கரிகாலன் வழிவந்த சோழ மன்னன் ஒருவன் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் மீது அபார பக்தி உள்ளவன். திருமலையிலேயே தங்கிவிட அவன் முடிவு செய்தான். அப்போது பெருமாள் அசரீரியாக திருவரங்கம் உபய காவேரிக்கு வடபாலும் வேணுவனம் தீர்த்த புரி தலத்திற்கு கீழ்வாலும் உள்ள குன்றில் அமர்ந்து என்னை நினைத்து தவம் செய் என்று கூறினார். அதன்படி மன்னன் இந்த மலையில் தவம் செய்திட ஒரு புண்ணிய நாளில் பெருமாள் பிரசன்னமாகி காட்சி தந்தார். எனவே பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என பெற்றார். அதன்பின் மன்னன் இந்த ஆலயத்தை கட்டினான். இத்தலம் திருப்பதிக்கு நிகரானது என்பதால் திருப்பதிக்கு நேர்ந்து கொண்ட வேண்டுதல்களை இங்கேயே நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பது பெருமாள் வாக்கு. எனவே மக்கள் தென் திருப்பதி என போற்றி வழிபடுகிறார்கள். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு கல்யாண கோலத்தில் நின்ற திருமேனியராக பெருமான் திருக்காட்சி தருகிறார். இவரை தரிசித்ததும் மனம் கவலைகள் மறைந்து மனம் லேசாகி விடுகிறது. இந்த பெருமாளின் திருவருளால் திருமணப்பேறு பெற்றவர்கள் ஏராளமான பேர். மலை அடிவார பகுதியிலே கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி உள்ளது. இவரை வணங்கிவிட்டே மலை ஏற வேண்டும். நடந்தும் செல்லலாம், வாகனங்களிலும் செல்லலாம். மலையேறி வந்து மலையப்பனை தரிசித்தால் நல் வாழ்க்கைக்கு நல்ல பாதை தந்துள்கிறார். பூமி மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் ஆலயம் உள்ளது. 1500 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த மலை 7 குன்றுகளாக உள்ளது. இவற்றை கடந்து 7 மலையானை தரிசிக்கிறோம். திருப்பதி போலவே 7 மலைகள் கடந்தே பெருமாள் தரிசனம் தருகிறார். வேங்கடவனை நினைத்து சோழ மன்னன் இலந்தை மரத்தடியில் தவம் செய்தான் என்று சொன்னோம். அதனால் இங்கு தலவிருட்சம் இலந்தை மரமாகும். இங்கு பெருமாள் திருமண கோலத்தில் காட்சி தருவதால் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமண பேறு கிட்டிடும். இந்த கோவிலில் தேங்காய் துருவலே முக்கிய பிரசாதமாகும். தாயார் சன்னதியில் வழங்கப்படும் குங்குமம் இன்னொரு முக்கிய பிரசாதமாகும். இங்குள்ள க்ஷேத்திரபாலகர் மிகவும் சிறப்பானவர், அதாவது பைரவர். இவருக்கு பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவோர் மிக ஏராளம். இவர் சன்னதியிலே விபூதி பிரசாதமாக வழங்கப்படும். ஸ்ரீ பத்மாவதி தாயார் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். சக்கரத்தாழ்வார் நம் சங்கடங்களை தீர்த்து வைக்கிறார். தசாவதார மண்டபம் சிறந்த சிற்பங்களோடு உள்ளது. நரசிம்மர் 16 திருக்கரங்களோடு தத்ரூபமாக திருக்காட்சி தருகிறார். பிரதோஷம் மற்றும் சுவாதி நாட்களிலே சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. புரட்டாசியில் திருவிழா, வைகாசி திருவோணம், சனிக்கிழமைகள் சுவாதி நட்சத்திரங்க நாட்கள் முதலியவை இங்கு விழா நாட்கள். பௌர்ணமி தோறும் கிரிவலம் நடைபெறுகிறது. வாழ்வில் உயர் நிலையை அளித்திடும் துறையூர் பெருமாள் மலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ நாராயணாய.